வெல்கம் டு 360 தமிழ். ஆக்சுவலா கிரைம் பேட்ரோல் நம்ம போட்டு ரொம்ப நாள் ஆச்சு பாத்தீங்களா? அதனால தான் கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு சூப்பரான வீடியோவை இன்னைக்கு உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த இன்ஸ்பெக்டர் வர எபிசோட்லாம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லுவீங்க. நானுமே பார்த்திருக்கேன். நிறைய எபிசோடு இந்த இன்ஸ்பெக்டர் வரது நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் இந்த எபிசோடோட கதையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். முதல்ல பிளாட் என்னன்றதை நான் சொல்றேன். ஒரு தம்பி இருக்காரு பாத்தீங்களா, அவரோட குடும்பத்தை பார்க்கறதுக்காக ஊருக்கு வராரு. அப்படி வந்தவர் மர்மமான முறையில கொல்லப்படுறாரு. அவரை கொலை பண்ணது யாருன்ற மாதிரி கேள்வி இருக்கு. அந்த ஊர்லயே அவருக்கு ஏற்கனவே ஒருத்தர் கூட சண்டை இருந்திருக்கும். இதை தாண்டி அண்ணன் ஒரு வேலை பண்ணிருப்பாரா, இல்லனா அக்காவோட குடும்பத்தை சேர்ந்தவங்க பண்ணிருப்பாங்களா? இந்த மாதிரி பல ஆங்கிள் இந்த கேஸோட விசாரணை போது கடைசியில குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் மீதி கதையா இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங் சீனே தீபக்னு ஒருத்தரை காட்டுறாங்க. நைட் நேரம் இவர் டார்ச் லைட் வெளிச்சத்தை யூஸ் பண்ணி நடந்து வந்துட்டு இருக்காரு. அவங்க எப்படி பண்ணுவாங்க, அவங்க எப்படி என்ன பிடிச்சு தள்ளி விடுவாங்க அப்படின்ற மாதிரி புலம்புன மாதிரி இவர் நடந்து வந்துட்டு இருக்காரு. ஏதோ ஒரு பிரச்சனையை முடிச்சுட்டு இவர் வந்துட்டு இருக்காரு போல. இப்படி வந்துட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது. யாரு என்னன்னு பாக்குறதுக்காக இவருமே திரும்புறாரு. அங்க அருவாலை வச்சுட்டு யாரோ வராங்க. வந்தவங்க இவரோட கதையை முடிச்சிடுறாங்க போல. அப்படியே கட் பண்ணி நமக்கு போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாருமே வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு தகவல் தெரிய வருது. இவங்களுமே அந்த ஸ்பாட்டுக்கு போனோன்ற மாதிரி வேகமா டிராவல் பண்ணி அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா ஒரு நபரு காலையில நேரம் ஒதுங்கிறதுக்காக வந்திருப்பாரு. அப்போ ஒரு பாடியை பார்த்திருக்காரு போல. அதனால தான் போலீஸ்க்கு கால் பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, எங்க பாடியை பார்த்த காட்டுன்ற மாதிரி கேக்குறாங்க. அவருமே கூட்டு வந்து ஒரு இடத்த காட்டுறாரு. அந்த இடத்த பார்த்தா பாடியே இல்ல. என்னப்பா போதையில கால் பண்ணி சொல்லிட்டியான்ற மாதிரி இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கதான் பாடியை பார்த்தேன், உங்களுக்கு கால் பண்றதுக்காக தள்ளி வந்தேன், அந்த சமயத்துக்குள்ள யாரோ பாடியை தூக்கி இருக்காங்கன்னு சொல்றாரு. இவர் தான் தெரியாம சொல்றாரா இல்ல உண்மையிலேயே பாடி இருந்ததா அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இங்க ஏதாவது தட்டுப்படுதா பாப்போன்ற மாதிரி இவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடிட்டு இருக்கும் போது அந்த நபர் சொல்ற இடத்துல பிளட் இருக்கிறது தெரிய வருது. அங்க நிறைய பிளட் இருக்கிறத வச்சு இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, இங்க ஒருத்தன் விழுந்து கிடந்தான்ல, அவன் கண்டிப்பா இறந்து போயிருக்க தான் வாய்ப்பு இருக்கு, எந்திரிச்சு போயிருக்கலாம் வாய்ப்பு இல்ல. அப்ப பாடியை யார் எடுத்துட்டு போயிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சரி, பாடியை ஒரு பக்கம் தேடுங்க, நான் ஸ்டேஷனுக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷன்ல இருக்கும் போது ஒரு தகவல் கிடைக்குது. இறந்து போன நபரோட பேரு தீபக் அப்படின்றது. அவரோட பாடியை வீட்டுக்கிட்ட கொண்டு போயிட்டாங்கன்னு தெரிய வருது. எது வீட்டுக்கிட்ட கொண்டு போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி இவரும் கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆக்சுவலா தீபக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு அண்ணன் இருப்பாரு, அதே மாதிரி ஒரு அக்கா இருப்பாங்க, இதை தாண்டி அம்மா அப்பா எல்லாம் இருப்பாங்க. சோ அந்த இடத்துல தான் பாடியை வச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. அந்த இடத்துல இருந்து இங்க பாடியை தூக்கிட்டு வந்திருக்காங்கன்றது இன்ஸ்பெக்டருக்கு புரியுதுல. அங்க இருந்து பாடியை நீங்க பாட்டுக்கு எப்படி தூக்கிட்டு வருவீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அண்ணன் இருக்காருல, நான் பாடியை பார்த்தேன், அதனால தான் சட்டுன்னு தூக்கிட்டு வந்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படி எப்படி நீங்க தூக்கிட்டு வருவீங்க, அங்க எவிடன்ஸ் எல்லாம் இருந்திருக்கும்ல, அந்த எவிடன்ஸ் எல்லாம் எதுக்காக அழைச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. ஒருவேளை அண்ணனே இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கும்ன்ற மாதிரி அண்ணனை சந்தேகப்படுற மாதிரி நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. என்ன சார் இப்படி பேசிட்டு இருக்கீங்க, நான் இவனோட அண்ணன் சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அண்ணனா இருந்தா உனக்கும் இவனுக்கும் கூட பிரச்சனை இருந்திருக்கலாம், அதனால நீ கூட இப்படி பண்ணிருக்கலாம். முதல்ல இவனுக்கு என்ன பிரச்சனை, யார் கூட பிரச்சனை, யார் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு நீ சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த அண்ணனுமே சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தம்பியை பொறுத்த வரைக்கும் வெளியூர்ல வேலை பார்க்கறாரு, அப்பப்ப இங்க வருவாரு போல. இப்பதான் பிளாஷ்பேக்கா நமக்குமே காட்டுறாங்க. தம்பி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வந்திருப்பாரு. தம்பியை கூட்டு போறதுக்காக இவருமே பைக் எல்லாம் கொண்டு வந்துடுறாரு. தம்பியோட பேர் தான் தீபக் அப்படின்றது. அண்ணன் இந்த வாட்டி ஒரு வாரமாவது இருந்துட்டு தான் போவேன்ற மாதிரி தம்பி சொல்றாரு. நல்ல விஷயம்டா அப்படின்ற மாதிரி அண்ணனும் சந்தோஷப்படுறாரு. இவங்க வந்துட்டு இருக்கும் போது அங்க நிறைய பேர் உட்காந்து சீட்டு கட்டு எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அதுல ரங்கையான்ற ஒரு நபர் இருக்காரு. இப்ப ரங்கையாவை இந்த தம்பியும் ஒரு எட்டு பாக்குறாரு. அந்த ரங்கையாவும் இந்த தம்பியை பாக்குறாரு. வெளியூருக்கு போய் நல்லா சம்பாரிச்சிட்டான்ற மாதிரி ரங்கையா புலம்புறாரு. ஆக்சுவலா ரங்கையா குடும்பத்துக்கும் இவங்க குடும்பத்துக்கும் ஆகவே ஆகாது. நம்மள கணக்கெடுத்து அந்த ரங்கையா அதே மாதிரிதான் இருக்கான்ற மாதிரி அண்ணன் சொல்றாரு. சரி விடுங்கண்ணே, அவனை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு என்ன இருக்குன்ற மாதிரி தம்பி சொல்றாரு. மேற்கொண்டு இவங்க டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கும் போது விஷால்ன்ற ஒரு நபரோட வீட்டை கிராஸ் பண்ற மாதிரி வராங்க. அங்க விஷால் இருக்காரு பாத்தீங்களா, ஏதோ ஒரு பொருளை நோண்டிட்டு இருக்காரு. அவர் கொஞ்சம் மென்டலா பாதிக்கப்பட்டவரா இருப்பாரு. விஷால் மட்டும் இல்ல, அவரோட தங்கச்சியும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. அந்த விஷால் இருக்காரு பாத்தீங்களா, இந்த தீபக்கோட ஃப்ரெண்டா இருப்பாரு. அண்ணன் வண்டியை நிறுத்துங்கன்ற மாதிரி தீபக் இருக்காரு பாத்தீங்களா, விஷால பாக்குறதுக்காக வந்துடுறாரு. விஷாலுமே ரொம்ப நாள் கழிச்சு தீபக்க பாக்குறாரு போல. பயங்கரமா இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. நீ எப்ப ஊருக்கு வந்த அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவர் மென்டலா பாதிக்கப்பட்டவர் தான், ஆனா ஒரு 20% பாதிக்கப்பட்டவரா இருப்பாரு. கம்ப்ளீட் மென்டல் பேஷண்ட்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பாதிக்கப்பட்டவர் மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பரா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஷூவும் உனக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்றாரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க தீபக் இருக்கார்ல, நீ என்னடா இப்படி மாறிட்ட, நீ முதல்ல இந்த ஷூவை போடுன்ற மாதிரி ஷூவெல்லாம் தந்துட்டு இருக்காரு. அதெல்லாம் வேணான்ற மாதிரி விஷால் சொல்றான். அதெல்லாம் தெரியாது, நீ தான் இந்த ஷூவை போடணுன்ற மாதிரி இவர் போட வச்சிடுறாரு.
அவனுமே ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். டே நான் நடுவுல வந்து உன்னை பாக்குறேன், இப்ப நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷாலுக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, ஊர்ல எல்லாருமே அந்த தங்கச்சியை மென்டல் பேஷண்ட்னு கிண்டல் பண்ணுவாங்க. அதனால அந்த தங்கச்சி தற்கொலை பண்ணி இறந்து போயிருப்பாங்க. இத பத்திலாம் அண்ணன் தீபக் கிட்ட சொல்றாரு. தீபக் ஊர்ல இருக்கும்போது இந்த விஷயம் நடந்திருக்கு போல. இப்ப தீபக்கும் அண்ணனும் டிராவல் பண்ணி உங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்னென்ன வீடு கொஞ்சம் டெவலப் ஆன மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி தம்பி கேக்குறாரு. நான் தாண்டா கொஞ்சம் செலவு பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணேன்னு அண்ணன் சொல்றாரு. இப்ப வீட்டுக்குள்ள வந்தவரு எல்லாருக்குமே கிஃப்ட் எல்லாம் தந்துட்டு இருக்காரு. அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி அண்ணி இருக்காங்க, அன்னிக்கு கிஃப்ட் தராரு, அம்மா அப்பாக்கு கிஃப்ட் தராரு. அதை தாண்டி அக்காக்காக ஒரு கிஃப்ட வாங்கிட்டு வந்திருப்பாரு. அங்க போகும்போது அக்காக்கு இந்த கிஃப்ட தரணும்னு சொல்லிட்டாரு. இப்ப அக்காவோட டாபிக் எடுத்தோன்னே வீட்டுல இருக்க எல்லாரோட முகமும் மாற ஆரம்பிக்குது. கொஞ்சம் சோகமா மாறிடுறாங்க. என்ன அக்காவை பத்தி பேச ஆரம்பிச்சோன்னா சோகமா மாறிட்டாங்கன்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் அக்காவும் இந்த இடத்துல இருக்கிறது தெரிய வருது. அக்கா மாமாவோட வீட்டுல தானே இருக்கணும், ஆனா கடைசி கொஞ்ச நாளா இங்கதான் இருக்காங்கன்னு தெரிய வருது. அக்கா உனக்கு என்னாச்சு, நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவர் அக்கா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அக்கா எதுவுமே சொல்லாம நின்னுட்டு இருக்காங்க. அப்ப அப்பா இந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க என்னெல்லாம் வேணும்ன்றதை கேட்டிருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு அப்பா இருக்காரு பாத்தீங்களா, பையனோட சம்பாத்தியத்து மூலியமா தந்திருப்பாரு. இன்னமும் அந்த மாப்பிள்ள இருக்காருல, எனக்கு நிறைய காசு வேணும், வீட்டுல போய் வாங்கிட்டு வான்ற மாதிரி அனுப்பி வச்சிருப்பாரு. இன்னும் காசு தரதுக்கு காசு எங்க இருக்குன்ற மாதிரி அப்பா புலம்பிட்டு இருக்காரு. இது எதுக்காகப்பா என்கிட்ட சொல்லியிருந்தா நான் ஏற்பாடு பண்ணிருப்பேன்ல அப்படின்ற மாதிரி இந்த தீபக்க சொல்றாரு. நீயே எவ்வளோடா பண்ணுவ, ஏற்கனவே நீ தான் நிறைய பண்ணிருக்க, உன் அண்ணனும் பண்ணோம்ல, ஆனா உன்னோட அண்ணன் அதை பத்தி யோசிக்கவே மாட்டான். எங்க வேலைக்கு ஒழுங்கா போனாதானே காசு சம்பாதிக்க முடியும், காசே சம்பாதிக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. அப்பா அதெல்லாம் விடுங்கப்பா, எவ்வளவு காசு இப்ப தேவைப்படுது, நானே அந்த ஃபேமிலி கிட்ட பேசுறேன், முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்ளத்தை சீக்கிரமா முடிச்சு ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிடுறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அக்கா நீ கவலைப்படாதன்ற மாதிரி அக்காவை பார்த்தும் சொல்றாரு. இந்த தீபக்கு நிறைய சம்பாதிக்கிறதுனால வீட்டுல தீபக்க தான் மதிப்பாங்க போல, அண்ணனை பெருசா மதிக்க மாட்டாங்க போல. இதெல்லாம் லைட்டா அண்ணனுக்கு கோவத்தை வர வைக்குது. இப்ப பிரசன்ட்ல இந்த அப்பா இருக்காரு பாத்தீங்களா, எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சிடுறாரு. என் பையன் எனக்காக அவ்வளவு பேசுனா, இப்ப என்னோட பையன் இறந்து போயிட்டான், கண்டிப்பா என் பொண்ணோட குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி அப்பா புலம்பிட்டு இருக்காரு. அதாவது அந்த தம்பி பேசுறதுக்காக போயிருக்கான், அங்க ஏதோ சண்டை ஏற்பட்டிருக்கு போல, அதை பத்தி எல்லாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. தம்பி எப்ப பேசுறதுக்கு போயிருக்காருன்னா, நேத்து நைட்டு தான் பேசுறதுக்காக போயிருக்காரு. காலையில அவரோட பாடி கிடைச்சிருக்கு. நிச்சயமா என் தங்கச்சி குடும்பம் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க, நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த அண்ணன் பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. அருவாலை எடுக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. முதல்ல அருவாலை கீழே போடு அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. அதெல்லாம் விசாரணை பண்றது எங்க வேலை, அவசரப்பட்டு நீ ஏதாவது பண்ணன்னு தெரிய வந்தது, முட்டிக்கு முட்டி தட்டிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த அண்ணனுக்கு வார்னிங் கொடுக்குறாங்க. பாடியை இங்கிருந்து கொண்டு போனோம்னு சொல்றாங்க. ஆனா இங்க இருக்க ஆளுங்க இருக்காங்கல்ல, கொண்டு போறதுக்கு நாங்க விட மாட்டோம், ஏன்னா கொண்டு போயிட்டா நீங்க கேஸ வேற மாதிரிலாம் முடிச்சிருவீங்க, இங்கதான் பாடி இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அசிஸ்டன்ட் கேக்குறாரு. எனக்கு என்னமோ அந்த அண்ணன் மேலேயே டவுட் இருக்கு, அண்ணன் கூட ஏதாவது ஒரு காரணத்துக்காக இதை பண்ணிருக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த பொண்ணோட வீட்டை சேர்ந்தவங்க கூட இந்த விஷயத்த பண்ணிருக்கலாம், நம்ம எல்லா ஆங்கிள்லயும் விசாரணை பண்ணோம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே சொல்றாரு. அந்த வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்றது இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வருது. லாயர் தான் என்ன பிரச்சனைன்றதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆக்சுவலா பசங்களுக்கு சொத்து போகும் பாத்தீங்களா, அந்த வீடு யார் பேருக்கு போகுதுன்ற மாதிரி ஒரு குழப்பம் நடந்துட்டு இருக்கும். அண்ணனுக்கா இல்ல தம்பிக்கா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும். அதுக்கு நடுவில் தான் தம்பி கொல்லப்பட்டிருக்க அப்படின்ற மாதிரிலாம் லாயர் சொல்றாரு. சோ அந்த அண்ணன் கூட இந்த விஷயத்த பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அடுத்ததா அசிஸ்டன்ட் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பொண்ணோட ஃபேமிலியை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அதாவது அந்த தீபக்கோட அக்கா ஃபேமிலியை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அந்த அக்காவோட ஹஸ்பண்ட் பேரு ரமேஷ் அப்படின்றது. ரமேஷை பொறுத்த வரைக்கும் வசந்த்ன்ற ஒரு தம்பியும் இருக்காரு. டவுரி கேட்டு குடும்பம் பத்தி இருக்கீங்க, வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல அசிஸ்டன்ட் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, சார் டவுரி ஒரு காரணம் மட்டும்தான், மத்தபடி டவுரிக்கு அலைஞ்சவங்களாம் நாங்க கிடையாது சார், அவளோட நடத்தை கொஞ்சம் கூட சரி கிடையாது, அவ அடிக்கடி யார்கிட்டயோ போன்ல சிரிச்சு பேசிட்டு இருந்தா, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல, அவளை தள்ளி வைக்கணும்ன்றதுக்காக தான் வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த ரமேஷ் சொல்லிட்டு இருக்காரு. சரி பேசுறதுக்காக அந்த தீபக் வந்தான்ல, தீபக்க நீங்க ஏதாவது பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சார் தீபக் பேசுறதுக்காக வந்தான், திரும்பி உன் அக்கா கூட சேர்ந்து வாழ்றதுல விருப்பம் இல்ல, நீ கிளம்புன்னு அனுப்பி வச்சிட்டேன்ற மாதிரி ரமேஷ் சொல்றாரு. இந்த அசிஸ்டன்ட் தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு. இந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க ஏதாவது பண்ணிருப்பாங்களா, அப்படி இல்லைன்னா அந்த அண்ணன் ஏதாவது பண்ணிருப்பாரான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போதைக்கு இவங்க ரெண்டு பேர் மேல நமக்கு சந்தேகம் வந்திருக்கு, கண்டிப்பா இவங்க தான் பண்ணிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இவன் வெளியூர்ல போய் நல்லா சம்பாதிச்சிருக்கான், நல்லா குடும்பத்தை டெவலப் பண்ணிருக்கான், இதனால ஊரை சேர்ந்த வேற யாராவது கூட இவன் மேல கோவப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஊர் தலைவரை பார்த்து பேசினா இவனுக்கு எதிரிங்க யாருலான்றது நமக்கு தெரிஞ்சிடும், ஊர் தலைவரை பார்த்து பேசணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அசிஸ்டன்ட்டோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு.
போலீஸை நம்பி பாடியை தரமாட்டோன்ற மாதிரி அவங்க பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாடியில இருந்து ஹெவியா ஸ்மெல் எல்லாம் வர ஆரம்பிச்சிருது. இன்ஸ்பெக்டர் பாடியை பார்த்துக்கிட்டே கிராஸ் பண்ணி கிளம்புறாரு. சர்பஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது ஊர் தலைவர்னு சொல்லுவாங்க, அந்த ஊர் தலைவரை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க. இந்த குடும்பத்துக்கும் வேற ஏதாவது குடும்பத்துக்கும் பிரச்சனை இருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா சார், ரங்கையான்னு ஒருத்தன் இருக்கான், அந்த ரங்கையாக்கும் இவங்க குடும்பத்துக்கும் பல வருஷமா சண்டை போச்சு சார். இப்ப ரங்கையாக்கும் இவங்களுக்கும் லைட்டா சண்டைலாம் வரும், அப்பப்ப ரெண்டு பேருமே சண்டை போட்டுப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த அண்ணன் கூடயும் ரங்கையா சண்டை போடுவாரு, இந்த தீபக் கூடயும் சண்டை போடுவார் போல. கடைசியா அந்த ரங்கையாக்கும் தீபக்கோட அப்பாக்கும் பெரிய சண்டை மாதிரி ஏற்பட்டது. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி நிறைய வார்த்தைகள்லாம் விட்டுக்கிட்டாங்க. இந்த தீபக்கு வெளியூருக்கு போய் நல்லா சம்பாரிச்சான்ல, அதெல்லாம் பார்த்து ரங்கையாக்கு கொஞ்சம் பொறாமை இருக்கதான் செஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஊர் தலைவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்பாக்கும் அந்த ரங்கையாக்கும் ஏதோ சண்டை ஏற்பட்டிருக்குல்ல, என்ன சண்டை அப்படின்றது இவங்களுக்கு கிளியரா தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஊர் தலைவருக்கு கிளியரா தெரியல. அதனால அந்த அப்பா கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே தீபக் கூட அப்பாவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அந்த ரங்கையாக்கும் உங்களுக்கும் என்னதான் பிரச்சனை, அந்த ரங்கையா இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. சார் நிச்சயமா அவன் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு சார், என் பையன் சம்பாதிக்கிறத பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே இருந்தான் சார், அவன் கூட இப்படி பண்ணிருக்கலாம் சார், இது தோணாம போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர் புலம்பிட்டு இருக்காரு. ஃபேமிலிக்கும் அந்த ரங்கையா மேல டவுட் இருக்குல்ல, அதனால அவன் வீட்டை செக் பண்ணோம், அவன் கிட்ட விசாரணை பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கிளம்பி அவன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவன் நைட்டு சரக்கு வச்சிருப்பான் போல, நல்லா தூங்கிட்டு இருக்கான். என்னடா தூங்கிட்டு இருக்க, எந்திரின்ற மாதிரி எழுப்புறாங்க. சார் எதுக்கு சார் இங்க வந்திருக்கீங்கன்ற மாதிரிலாம் அவன் கேட்டுட்டு இருக்கான். உனக்கும் அந்த குடும்பத்துக்கும் சண்டை ஏற்பட்டுக்கல, அதை மனசுல வச்சு நீ கூட இந்த கொலையை பண்ணிருக்கலாம், நாங்க சந்தேகப்படுறோம், உன் வீட்டை செக் பண்ணோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சார் நான்லாம் பண்ணலன்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் இன்ஸ்பெக்டர் கேட்க மாட்டாரு, செக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஆளுங்களும் உள்ள வந்து செக் பண்றாங்க. எல்லா இடத்தையும் தேடி பார்த்துடுறாங்க, ஆனா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இவங்க குறிப்பா என்ன தேடுறாங்கன்னா கொலை பண்ண ஆயுதத்தை தான் தேடுறாங்க. ஏன்னா எந்த இடத்துலயும் அது கிடைச்சிருக்காது. அருவாளை வச்சுதான் இந்த கொலை நடந்திருக்குன்னு இவங்களுக்கு தெரியுது, அதனால அருவாளை தான் தேடிட்டு இருக்காங்க. என்ன தேடியும் இவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதான் நான் சொன்னல சார், நான் எதுவுமே பண்ணல சார், அந்த தீபக்கும் அண்ணனுக்குமே செட் ஆகாது சார், அந்த அண்ணன் கூட இப்படி பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி சொல்றான். அண்ணன் கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்களுக்கும் தோணுது. ஏன்னா தம்பியை பார்த்து அண்ணன் பொறாமப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. இதை தாண்டி சொத்து யாருக்கு போகுதுன்ற மாதிரி ஒரு பிரச்சனையும் போயிருக்கும். அதை மனசுல வச்சு அண்ணன் கூட இப்படி பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி இவங்களுக்குள்ள டிஸ்கஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப ரங்கையா தப்பிச்சிட்டாரு பாத்தீங்களா, ரங்கையா ஆளுங்களை கூட்டிட்டு வந்து இந்த சாவ் வீட்ல பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணனும் தம்பியும் கொஞ்ச நெஞ்ச ஆட்டமா ஆடினாங்க, பயங்கரமா ஆடிட்டு இருந்தாங்க, நிறைய சம்பாதிக்கிறோம் அப்படி இப்படின்ற மாதிரி சீன் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தியா தம்பி போய் சேர்ந்துட்டான் அப்படின்ற மாதிரிலாம் ரங்கையா இந்த இடத்துல கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க அண்ணனுக்கு பயங்கரமா கோவம் வருது. அந்த கோவத்தெல்லாம் இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப போலீஸுங்க இருக்காங்க பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. போலீஸ் வரது தெரிஞ்சோன்னா ரங்கையாவும் ஆளுங்களும் கிளம்பிடுறாங்க. வந்த போலீஸ் பாடியை எடுக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. பாடியை எடுக்க விட மாட்டோம்னு ஆளுங்க பிரச்சனை பண்றாங்க. எப்பா இந்த இடத்துல செய்ய வேண்டிய விஷயத்தையாவது எங்களை செய்ய விடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஸ்மெல் ஹெவியா வருது பாத்தீங்களா, அதனால இந்த ஊர்ல இருக்க மத்தவங்க பாதிக்கப்பட்ட கூடாது, அதுக்கான சில விஷயங்களை பண்ணிட்டு போயிடுறோன்ற மாதிரி ஆளுங்களை கூட்டிட்டு வந்து அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிடுறாங்க. இவங்க பாடியை வேற எடுக்க விட மாட்டேன்னு சொல்றாங்க. இது பெரிய விஷயமா மாறுறதுக்குள்ள கேஸை சால்வ் பண்ணணும். கேஸை சால்வ் பண்றதுக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இறந்து போன தீபக்கு யார்கிட்ட எல்லாம் போன்ல பேசியிருக்காரு அப்படின்றதெல்லாம் செக் பண்றாங்க. அப்போ ஒரு நம்பர் கிட்ட அடிக்கடி அவர் பேசி இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. ஒரு பொண்ணோட பேர்ல தான் அந்த நம்பர் இருக்கும், பேரு ரம்யான்றது. இந்த ரம்யாவை போய் விசாரிச்சா ஏதாவது கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இப்ப அசிஸ்டன்ட் மட்டும் அந்த இடத்துக்கு கிளம்பி வந்துடுறாரு. இப்ப ரம்யான்ற அந்த பொண்ணையும் பாத்துடுறாரு. உனக்கும் தீபக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறாரு. நாங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருந்தோம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தீபக் அங்க கொல்லப்பட்டிருக்கான்ற விஷயத்த சொல்றாரு. இதை கேக்குறவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணி இந்த இடத்துல அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன சார் சொல்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இப்ப அசிஸ்டன்ட்டுமே என்ன நடந்தது அப்படின்றத டீடைலா சொல்றாரு. இதெல்லாம் கேட்டு முடிக்கிற இவங்க இருக்காங்கல்ல, கண்டிப்பா அந்த அண்ணன் தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எது அண்ணன் பண்ணிருப்பானா, எதை வச்சு நீ அண்ணன் தான் பண்ணிருப்பான்னு சொல்ற அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இவங்களுமே சில காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தீபக்கு வேலைக்கு வந்து நிறைய சம்பாரிச்சிருப்பாரு. அது மூலியமா தான் வீடு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்கும். வீட்டுல எனக்கு உண்டான பங்கை நான் வாங்க போறேன், அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அவர் கிளம்பி போயிருப்பாரு. ஆனா அவர் போய் வீட்டுல அந்த பேச்சு ஆரம்பிச்சோன்னே வீட்டுல சில பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டிருக்கும். அதை பத்தி அப்பப்ப ரம்யா கிட்ட சொல்லியிருப்பார் போல. ரம்யா இது எல்லாத்தையும் அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. ஊருக்கு வந்து எல்லாருக்கும் கிஃப்ட் தந்த மாதிரி தானே நமக்கு காமிச்சாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, சொத்தை பிரிச்சு தந்துருங்கப்பா, நான் என்னோட ஃபியூச்சரை பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாரு. அண்ணா அதெல்லாம் தரக்கூடாது அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணிட்டாரு. அப்பா கூட தரலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அண்ணன் இருக்காருல, எனக்கு இந்த சொத்து வேணும், இதுக்கு நான் நிறைய செலவு பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு.
இதனால அண்ணன் தம்பிக்குள்ள பயங்கரமா சண்டைலாம் ஏற்பட்டிருக்கும். இந்த சண்டை நடந்ததை பத்தி இவருமே ரம்யா கிட்ட ஷேர் பண்ணிட்டாரு. என் அண்ணன் பயங்கரமா பிரச்சனை பண்றான், ஆனா நீ கவலைப்படாத, எப்படியாவது பேசி எனக்கான பங்கை நான் வாங்கிடுவேன், அதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கலாம்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. சரி கவனமா இருன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லியிருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல அவர் இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்சோன்னா பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. நிச்சயமா அந்த அண்ணன் தான் சார் பண்ணிருப்பான், அந்த அண்ணனை விடாதீங்க சார், இவனுக்கான நியாயம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இந்த அசிஸ்டன்ட்டும் ஆறுதல் சொல்லிட்டு போறாரு. அப்பப்ப போலீஸுங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஸ்மெல் வராம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு மீடியாக்கு தெரியாம பாத்துக்கிறாங்க. மீடியாக்கு தெரிஞ்சதுதான் இதை பத்தியே தான் பேசுவாங்க, கவனமா ஹேண்டில் பண்ணுன்றதுக்காக உசாரா தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அண்ணனை ஸ்டேஷனுக்கு வான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஏன் எதுக்குன்ற மாதிரி கேக்குறாரு. ஒரு வழியா இவங்களுமே ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வந்துடுறாங்க. நீ தானே இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரி கேக்குறாங்க. எது நான் என்னோட தம்பியை சாவடிச்சனா, என்ன சார் பேசுறீங்க, நான் எதுக்காக சாவடிக்க போறேன்ற மாதிரி கேக்குறாரு. உன் தம்பியை பார்த்து உனக்கு ஆரம்பத்துல இருந்தே பொறாம இருந்தது, அவன் நிறைய சம்பாதிக்கிறான், அவனை தான் வீட்டுல எல்லாருமே மதிக்கிறாங்க, இதெல்லாம் உனக்கு கோவத்தை தந்திருக்கு, அதனால தான் சமயம் பார்த்து உன் தம்பியோட கதையை முடிச்சிருக்க, தம்பியோட பாடியை வேணும்ட்டே தான் நீ தூக்கி இருக்க, ஏன்னா அந்த இடத்துல நம்ம எவிடன்ஸை கூட விட்டுருக்க வாய்ப்பு இருக்கு, அந்த எவிடன்ஸ்லாம் போலீஸ்க்கு கிடைக்க கூடாது, அதனால நல்லவன் மாதிரி தூக்கிட்டு வந்துடலான்றதுக்காக நீ தூக்கிட்டு வந்திருக்க, உண்மைதானே அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சார் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, எங்க 2 பேருக்குள்ள சொத்துக்காக சண்டை ஏற்பட்டது உண்மைதான் சார், அதுக்காக என்னோட தம்பியை நான் சாவடிச்சிருவேனா சார், இந்த கொலைக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி இந்த அண்ணன் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க கிட்ட எவிடன்ஸ் இல்லல, சரி கிளம்புன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப இவங்களுக்குள்ள டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு, யார் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. தம்பி பேசுறதுக்காக போயிருக்கான், அதுக்கப்புறம் தான் கொல்லப்பட்டிருக்கான். எதனால அந்த அக்காவோட வீட்டை சேர்ந்தவங்க இந்த விஷயத்த பண்ணிருக்க கூடாது, அவங்க கிட்ட கேட்கும் போது நார்மலா பேசிட்டு போயிட்டான்ற மாதிரி சொல்லிட்டாங்க, நீ அக்கம் பக்கத்துல விசாரிச்சு பாருன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் இருக்காரு பாத்தீங்களா, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட எல்லாம் விசாரிக்கலாம் நினைக்கிறாரு. அப்போ ஒரு நபர் நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. அன்னைக்கு நைட்டு பிரச்சனை மாதிரி ஏற்பட்டிருக்கும், அவங்க நார்மலா பேசி அனுப்பிட்டேன்னு சொல்றாங்கல்ல, அது உண்மை கிடையாது, ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். என்னோட அக்கா கூட படிச்ச நபர் கிட்ட பேசியிருக்கா, அதை நீங்க தப்பா புரிஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, என் அக்கா நல்லவதான், என் அக்காவை கூட வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் தீபக்கு கேக்குறாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, சேர்த்துக்கவே முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ணனை விட தம்பி தான் ஓவரா பண்ணிட்டு இருக்கான், முதல்ல இங்க இருந்து கிளம்புடா அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருந்து துரத்தி விட்டுருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல அந்த ரமேஷ் அதே மாதிரி தம்பி வசந்த ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. நீங்க அன்னைக்கு பேசி அனுப்புனதா சொன்னீங்க, ஆனா அங்க பிரச்சனையும் நடந்திருக்கு, என்ன நடந்தது ஒழுங்கா எல்லாத்தையும் சொல்லுங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் அசிஸ்டன்ட்டும் கேக்குறாங்க. இவங்களுமே நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா தம்பி பேசி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலான்னு வராரு பாத்தீங்களா, இவங்க ஒத்துக்கிற மாதிரியே இல்ல. தம்பியும் நான் மேற்கொண்டு காசெல்லாம் தரமாட்டேன், நீங்க ஒழுங்கா என்னோட அக்காவை இந்த இடத்துக்கு வர வச்சுக்கோங்க, இல்லனா வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றீங்கன்னு நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா உண்மையில அக்கா மேல எந்த ஒரு தப்பும் இல்ல, ஃப்ரெண்டு கிட்ட சாதாரணமா பேசியிருப்பாங்க, அதை சாக்கா வச்சு அனுப்பி விட்டுறலாம், நாளை பின்ன போலீஸ்னு வந்தா அதை சாக்கா வச்சு சொல்லிடலாம் நினைப்பாங்க. மத்தபடி இந்த குடும்பத்துக்கு இன்னும் காசு வேணும்ன்ற வெறி இருக்கு, அதனால தான் காசு கேட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்றாங்க. தம்பியை ஒரு ஸ்டேஜ்ல இங்கிருந்து கிளம்புடான்ற மாதிரி தள்ளி விட்டுருப்பாங்க. நீங்க தள்ளி விட்டுருக்கீங்க, என்னதான் இருந்தாலும் அவன் பேசினது உங்களுக்கு கோவத்தை வர வச்சிருக்கு, அவன் பின்னாடியே போயிருக்கீங்க, அவன் கதையை முடிச்சிருக்கீங்க, நான் சொல்றது சரியான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. சார் அந்த மாதிரிலாம் இல்ல சார், அவன் பேசினதை கேட்கும் போது எங்களுக்கு கோவம் வந்தது உண்மைதான், அதனால தான் தள்ளி விட்டோம், மற்றபடி கொலை பண்ற அளவுக்குலாம் நாங்க போல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மீடியா கிட்ட இந்த விஷயம் போயிடக்கூடாதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, ஆனா மீடியாவோட பார்வைக்கு இது வந்துருது. இப்ப மீடியாவை சேர்ந்தவங்க 6-7 நாள் ஆயும் இன்னும் போலீஸ் கேஸை சால்வ் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நியூஸ்ல எல்லாம் இந்த விஷயம் வந்துட்டு இருக்குல்ல, இத பாக்குற இன்ஸ்பெக்டருமே என்ன பண்றது, சீக்கிரமா கேஸை சால்வ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் நைட்டு நேரம் அந்த வழியா போயிட்டு இருக்காரு. எப்ப போகும்போது அந்த பாடியை ஒரு எட்டு பார்த்துட்டு தான் போவாரு. அந்த மாதிரி இவர் பாடியை பார்க்கும்போது எல்லாருமே கிளம்பி போயிருக்காங்க, ஒரு பையன் மட்டும் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கான். யாருன்னு பார்த்தா தீபக்கோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தரை காமிச்சேன் பாத்தீங்களா, அவரோட பேரு விஷால்னு சொல்லியிருப்பேன், அவர் மட்டும் உட்காந்துட்டு இருக்காரு. நைட்டு கூட போகாம உட்காந்துட்டு இருக்கானே இவன் யாருன்ற மாதிரி இவர் காலையில அசிஸ்டன்ட் கிட்ட விசாரிக்கிறாரு. அப்ப அசிஸ்டன்ட்டுமே அவனோட ஃப்ரெண்ட் தான் சார், 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த ஃப்ரெண்டும் மென்டலா பாதிக்கப்பட்டவன், அவனோட தங்கச்சியும் மென்டலா பாதிக்கப்பட்டவ, அவ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கான்ற மாதிரி சொல்றாரு. அந்த தங்கச்சி எதனால இறந்து போனான்றதை விசாரிங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லியிருப்பாரு. இப்ப விசாரிச்சு முழு டீடைலா சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 2 பேருமே மென்டலா பாதிக்கப்பட்டவங்க, அதாவது ஒரு 90% தெளிவா இருப்பாங்க, 10% மென்டல் பேஷண்ட் மாதிரி நடந்துப்பாங்க. அதை சொல்லி சொல்லி ஊர்ல இருக்க எல்லாருமே அவங்க 2 பேரை கிண்டல் பண்ணுவாங்க. தாங்கிக்க முடியாத தங்கச்சி இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு ஸ்டேஜ்ல தற்கொலை பண்ணி இறந்து போயிருப்பாங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு சூழ்நிலையால இவன் தான் அந்த தீபக்க கொலை பண்ணிருப்பானோ, அந்த கில்ட்னால தான் இங்க உட்காந்துட்டு இருக்கானோ அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. இப்ப அவனை இந்த இடத்துக்கு கூட்டு வந்து விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீ தானே தீபக்க சாவடிச்ச, அந்த கில்ட்னால தானே பக்கத்திலேயே உட்காந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சார் நான் போய் எப்படி சார் தீபக்க சாவடிப்பேன் அப்படின்ற மாதிரி இவருமே சில விஷயங்களை சொல்லிட்டாரு.
தீபக்கு எந்த அளவுக்கு எனக்கு க்ளோஸ் தெரியுமா சார், அவனோட ஷூவை கூட எனக்கு தான் போட்டு விட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நாங்க ரெண்டு பேருமே அவ்வளவு க்ளோஸ் சார், தீபக்கெல்லாம் நான் சாவடிக்கிறத பத்தி யோசிக்க கூட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் பேசிட்டு இருக்கான். இந்த ஊரை சேர்ந்த எல்லாருமே என்னையும் என்னோட தங்கச்சியும் பயங்கரமா கிண்டல் பண்ணுவாங்க, ஆனா சப்போர்ட் பண்ற ஒரே ஆளு தீபக் மட்டும்தான். தீபக்க போய் நான் கொலை பண்ணிருப்பேன்னு சொல்றீங்களே சார், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, நீங்க ஊர்ல விசாரிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். நாங்க விசாரிக்க தான் போறோம், இப்போதைக்கு நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. விசாரிச்சு பார்க்கும்போது ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ்ன்றது தெரிய வருது. இப்ப அடுத்தது என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு அந்த ஆயுதம் முதல்ல கிடைக்கணும், அந்த ஆயுதத்தை யாராவது மறைச்சுதான் வச்சிருப்பாங்க. சோ இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லார் வீட்டையும் செக் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப எல்லார் வீட்டையும் ஒரே டைம்ல செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரங்கையாவோட வீட்டை செக் பண்றாங்க, அதே மாதிரி அந்த அண்ணனோட வீடை செக் பண்றாங்க, அதாவது தீபக்கோட அண்ணன் வீடு இருக்குல்ல அதையும் செக் பண்றாங்க. செக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று பக்கம் அந்த கேங்க சேர்ந்தவங்க எல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லுங்க உண்மையை சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அந்த குடும்பம், அதாவது அக்காவோட குடும்பம் இருக்கு பாத்தீங்களா, அந்த வீட்டை செக் பண்றதுக்காக வராங்க. ஆனா எதுவும் கிடைக்கிற மாதிரி இல்ல. இப்ப கிளம்பலான் வாசல் கிட்ட வரும்போது ரொம்ப நாளா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்க ஒரு காரை இந்த அசிஸ்டன்ட் பாக்குறாரு. இந்த காரையும் செக் பண்ணுங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க திருன்னு முழிக்கிறாங்க. இவங்களுமே காரெல்லாம் செக் பண்றாங்க. ஏதாவது கிடைக்கும்னு பார்த்தா அந்த கார்லயுமே எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. சார் எல்லா இடத்தையும் செக் பண்ணியாச்சு சார், எதுவுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னும் ஒரு வீட்டை நம்ம செக் பண்ணாம இருக்கோம், அந்த வீட்டையும் செக் பண்ணிருங்க, நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி அந்த வீட்டை செக் பண்றதுக்காக வந்துடுறாங்க. அதாவது விஷால்னு மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஒருத்தன் இருந்தான் பாத்தீங்களா, அவன் வீட்டை செக் பண்றதுக்காக வந்திருக்காங்க. நல்லா செக் பண்ணிடுறாங்க. அப்பயே உங்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. சரி கிளம்பலான்னு நினைக்கும் போதுதான் இந்த இன்ஸ்பெக்டர் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. அங்க கட்டெரும்பு இருக்கு பாத்தீங்களா, எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கு. எங்க இந்த எறும்பெல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஃபாலோ பண்ணி வந்தா பின்னாடி தோட்டம் மாதிரி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கிட்ட தான் எறும்பெல்லாம் போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல யாரோ குழிய தோண்டி புதைச்ச மாதிரிலாம் தெரியுது. இந்த இடத்துல ஏதோ புதைச்சு வச்சிருக்காங்க, ஓபன் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப தோண்டி பார்க்கும் போதுதான் அந்த இடத்துல கத்தி இருக்கு. கொலையை எந்த கத்தியை வச்சு பண்ணாங்களோ அந்த கத்தி தான் இங்க இருக்கு. சோ இவன் தான் ஏதோ பண்ணிருக்கான் போலன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப போலீஸ் தீபக்கோட வீட்டுக்கு வேக வேகமா வராங்க. இன்னும் இவ்வளவு வேகமா வராங்கன்ற மாதிரி வீட்டுல இருக்க எல்லாருமே பயந்த மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. வந்தவங்க இந்த விஷால லாக் பண்றாங்க. விஷால எதுக்கு லாக் பண்றீங்கன்னு எல்லாருமே கேக்குறாங்க. அதை மீறியே இவங்க கூட்டு வந்துடுறாங்க. கூட்டு வந்தவங்க இந்த கத்தியை காமிச்சிடுறாங்க. ஓஹோ கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி இவன் கிண்டலா கேக்குறான். இவன் கொலை பண்ணன்றதை இந்த இடத்துல ஒத்துக்கிறான். இவன் கொலை பண்ணான்றதை இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா இவன் போய் எதுக்காக கொலை பண்ணான்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இவனும் தீபக்கும் ரொம்ப க்ளோஸ் இல்ல, அப்படி க்ளோஸா இருந்த ஒருத்தனை எதுக்காகடா கொலை பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவனுமே காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். இவனையும் இவனோட தங்கச்சியும் எப்ப பாரு ஊர் மக்கள் கிண்டல் பண்ணுவாங்க, அதுக்கு தீபக் தான் சப்போர்ட்டிவா இருப்பாரு, அப்பெல்லாம் கிண்டல் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி சரக்கு அடிச்சிட்டு இருக்கும் போது அந்த விஷால் இருக்கான்ல, மச்சான் என் தங்கச்சியை நீ மட்டும் தாண்டா கொஞ்சம் கேரிங்கா பாத்துக்கிற, என் தங்கச்சியை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்ற மாதிரி கேக்குறான். அதை கேட்டோன்னே இந்த தீபக்க சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. மச்சான் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, அவளே ஒரு பைத்தியம்டா, அவளை போய் நான் எப்படா கல்யாணம் பண்ண முடியும், காமெடி கீமெடி பண்ணாதரா அப்படின்ற மாதிரி பேசிடுறாரு. போதையில இருக்காருல, அதனால இந்த மாதிரி பேசிடுறாரு. இதை கேட்கிற இவன் பயங்கரமா ட்ரிகர் ஆயிடுறான். மத்தவங்க பாக்குற மாதிரி தான் இவனும் பாக்குறான்றதெல்லாம் இவருக்கு புரியுது இல்ல, இதை நினைச்சு இவர் ஃபீல் பண்றாரு. இந்த டைம்லாம் தங்கச்சி உயிரோட தான் இருப்பாங்க, அதனால இவர் பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டாரு. ஆனா அதுல இருந்து சில நாள்ல தங்கச்சி இறந்து போயிடுவாங்க. ஊர்ல இருக்க எல்லாருமே கிண்டல் பண்றாங்க, எனக்கெல்லாம் கல்யாணமே ஆகாதுன்ற மாதிரி இறந்து போயிருப்பாங்க. சோ அவன் கடைசியா கிண்டல் பண்ணது இவரோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். திரும்பி ஊருக்கு வரும்போது கதையை முடிக்கணும்னு நினைச்சிருப்பாரு. அவன் அக்காவோட வீட்டுல பேசிட்டு கொஞ்சம் சண்டை போட்டு வரான் பாத்தீங்களா, அதெல்லாம் இவன் தெரிஞ்சிருப்பான். இந்த இடத்துல கதையை முடிச்சாதான் கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி இவன் கதையை முடிச்சிருப்பான். மத்தவங்க கிண்டல் பண்ணும்போது கூட எனக்கு இவ்வளவு கோவம் வரல, ஆனா இவன் கிண்டலா பேசினால அதை என்னால ஏத்துக்க முடியல, அதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணேன்ற மாதிரிலாம் இந்த விஷால் சொல்லிட்டு இருக்கான். இப்பயும் புரிஞ்சுக்கோங்க, 90% இவன் தெளிவா தான் இருப்பான், 10% தான் பாதிக்கப்பட்டவன் மாதிரி இருப்பான். இவன் தான் குற்றவாளின்றது தெரிஞ்சிருச்சு. இதோட இந்த கதையை முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்த திருப்பங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.